வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 10ஆம் வகுப்பு முதல் இயலில் இருந்து முக்கியமான 30 கேள்விகள், அதாவது இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி முக்கியமான ஒரு 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெற்றி என்பது விபத்தல்ல, அது விடாமுயற்சியின் அறுவடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ முதல் கேள்வி, சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சார்பெழுத்து அப்படிங்கிறது 10 வகைப்படும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போமா. உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து 10 வகைப்படும். செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக, செய்யுளில் ஓசை கவனமாக படிக்கணும், ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது செய்யுளில் ஓசை குறையவே போகிறதில்ல, இனிய ஓசைக்காக உயிரெழுத்து நீண்டு ஒலிக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிய ஓசைக்காக ஒரு இடத்துல நீண்டு ஒலிக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லணும்னா இன்னிசை அளப்படை. ஓகேவா, இன்னிசை அளப்படை. அப்போது செய்யுளில் ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக உயிரெழுத்தை நீண்டு ஒலிக்கிறத இன்னிசை அளப்படை. கெடுப்பதும், இதில் பயின்று வந்துள்ள அளப்படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ தூ அப்படிங்கிறது தான் தும் அப்படின்னு இருக்கணும். இந்த தூ நீண்டு ஒலிக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து நீண்டு ஒலிக்குது. ஓகேவா, ஸோ இது எதற்காக இது அளப்பெடுத்து நீண்டு ஒலிக்குது அப்படின்னா செய்யுள்ள இனிய ஓசைக்காக இந்த அப்படிங்கிற எழுத்து அளப்பெடுத்திருக்கு. ஸோ இதை என்ன சொல்லணும் அப்படின்னா இன்னிசை அளப்படை. ஓகேவா, இது இன்னிசை அளப்படையோடைய வரக்கூடியது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த அப்படிங்கிற எழுத்தை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னிசை அளப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருது. இப்போ அப்போ இந்த வார்டு அப்படிங்கிறது தனியாக இருக்கிற ஒரு சொல் இல்லையா, இது தனித்து நின்று பொருள் தருது அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. 8 வேங்கை ஆகிய சொற்கள் எவ்வகை மொழிக்கு சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கண்ணுன்னு பார்த்தோம், அது கண் அப்படிங்கிற ஒரே பொருளை தான் குறிக்குது. இப்போ 8 இருக்கா, 8 அப்படிங்கிறது நார்மலாக எண் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம். எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிச்சா இது எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருளை குறிக்கும். அப்போ இது சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளையும் பிரித்தா இன்னொரு பொருளையும் தருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பொருள் தரதுனால இது எதன் வகைக்குள்ளே வருது அப்படின்னா பொதுமொழிக்குள்ளே வருது. ஓகேவா, அப்போ 8 வேங்கை ஆகிய சொற்கள் எவ்வகை சொற்களுக்கு வருது அப்படின்னா பொதுமொழி. ஊரார்க்கு, இதில் அமைந்துள்ள அளப்படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அப்படின்னு சவுண்டில் முடிச்சா இன்னிசை அளப்படை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். இப்போ ஊரார்க்கு, இதில் இந்த ராருக்கு இதுதான் அளப்பெடுத்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த நெடில் எழுத்துக்கு அளப்படை எழுத்து அப்படிங்கிற குறில் வந்து அளப்பெடுத்து வந்திருக்கு. இதனால நம்ம இதை அளப்படைன்னு சொல்கிறோம். இதில் அமைந்துள்ள அளப்படை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து செய்யுளிசை அளப்படை. ஓகேவா, செய்யுளிசை அளப்படை. அதாவது ஓசை குறையும் போது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்கு வர்றது தான் நம்ம செய்யுளிசை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேவா, ஸோ செய்யுளிசை அளப்படை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இசை நிறை அளப்படை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ செய்யுளிசை அளப்படையோட இன்னொரு பேர் என்னது, இசை நிறை அளப்படை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சொல்லாக திரிந்து அளப்பெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சொல்லாக திரிந்து செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது என்ன அளப்படை? அதாவது பேர் சொல்லு எச்சமாக மாறுது இல்லையா, அது எவ்வகை அளப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விருப்பம் அப்படின்னு இருக்கணும். விருப்பம் இது ஒரு பெயர் சொல், இது எச்சமாக மாறுது அப்படின்னா விரும்பி அப்படின்னு எச்சமாக மாறும் இல்லையா, அது பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளப்பெடுக்கும். ஓகேவா, ஸோ இது வினையச்சமாக மாறி அளப்பெடுக்குது. அதான் செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்சமாக திரிந்து அளப்பெடுப்பது என்ன அப்படின்னா சொல்லிசை அளப்படை. ஓகேவா, சொல்லிசை அளப்படை. அடுத்து, ஒற்றளப்படையில் எத்தனை எழுத்துக்கள் அளப்பெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றளப்படையில் எந்தெந்த எழுத்தெல்லாம் அளப்பெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10 எழுத்துக்கள் ஒற்றளப்படையில் அளப்பெடுக்கக்கூடிய எழுத்துக்கள். ஒற்றளப்படையில் எத்தனை எழுத்துக்கள் அளப்பெடுக்கும் அப்படின்னா 10. அடுத்து, வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது. அப்போ ஒரு வினைப்பகுதி இருக்கு, அது கூட தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருது. இப்போ வாழ்க்கை, இது வந்து வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர். இது எப்படி, வாழ் கூட்டல் கை. இந்த கை அப்படிங்கிற தொழிற்பெயர் இந்த இடத்துல சேர்ந்து தான் வாழ்க்கை அப்படின்னு வருது. ஸோ இந்த கை அப்படிங்கிறது சேர்ந்து வர்றது தான் வினைப்பெயருடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதில் கை அப்படிங்கிற விகுதி இருக்கிறதுனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயருக்குள்ளே வந்துடும். படுதல் என்பதில் தல் என்பது எதனை குறிக்கும்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ படுதல் அப்படிங்கிறது தல் என்பது எதை குறிக்கும்? தல், அல், ஐ,
கை, வை இதெல்லாம் என்னது தொழிற்பெயர் விகுதிகள். அப்போ படுதல் அப்படிங்கிறதுல தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. கொல் என்ற சொல்லின் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? கொல் அப்படிங்கிற சொல்லில் முதல்நிலை திரிந்து வர்ற தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா, குறில் அப்படிங்கிறது நெடிலாக மாறி வரும். கொல் அப்படின்னு இருக்கா, இந்த குறிலானது நெடிலாக மாறி வர்றதை தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே மாறுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதோட ஆன்சர் கோல். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வினைமுற்று பெயர் இருக்கு, அது தன்மையை அடைந்தும் வேற்றுமை உறுப்பு ஒன்று ஏற்கும், அப்படி இல்லைன்னா ஏற்காமலும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதான் வினையால் அணையும் பெயர். ஓகேவா, வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர் எதனை காட்டாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர் எதனை காட்டாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலமா, திணையா, பாலா. ஸோ தொழிற்பெயர் எதனை காட்டாது அப்படின்னா, தொழிற்பெயர் அப்படிங்கிறது திணை, பால், எண், இடம், காலம் அப்படி எதையுமே காட்டாது. அப்போ இது இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, தொழிற்பெயர் அப்படிங்கிறது திணை, பால், எண், இடம், காலம் இதில் எதையுமே காட்டாது. ஓகேவா, அப்போது இவை அனைத்துமே அப்படிங்கிறது தான் சரியான விடை. வினையால் அணையும் பெயர் எந்த இடங்களுக்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது தன்மையில் வரலாம், முன்னிலையில் வரலாம், வடற்கரையில் வரலாம். அப்போ வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது மூவிடங்களுக்கும் உரியது. நடத்தல் என்பது தொழிற்பெயர் எனில் நடந்தவர் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நடத்தல் அப்படிங்கிறது தொழிலை குறிக்குது, அதனால இது தொழிற்பெயர். இங்கே நடந்தவர் இருக்குது. இப்போ நடந்தவர் அப்படின்னா அந்த தொழிலை செய்யும் கருத்தாவை குறிச்சது அப்படின்னா, ஒரு தொழில் அதை குறிக்காமல் அந்த தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்குது அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். இப்போ நடந்தவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வினையால் அணையும் பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராகி வருவது. ஸோ விகுதியே இல்லை. இப்போ பாடுதல் அப்படிங்கிறதுல விகுதியே இல்லை, பாடு அப்படின்னு மட்டும் வருது. ஆடுதல் அப்படிங்கிறதுல விகுதி வராமல் ஆடு இப்படி மட்டும் வந்துச்சு. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிலாக வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெற்று வந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். குறில் நெடிலாக மாறி வந்துச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வந்துடும். இங்கே விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முதல்நிலை தொழிற்பெயர். கெடு என்பது கேடு என மாறுவது எவ்வகை தொழிற்பெயர்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ கெடு அப்படிங்கிற குறிலானது கேடு அப்படின்னு நெடிலாக மாறி இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓடாமை என்பது எவ்வகை தொழிற்பெயர்? ஓடாமை அப்படிங்கிறது எவ்வகை தொழிற்பெயர்? அதாவது ஓடுதல் அப்படின்னு இருக்கணும். அப்போ ஓடாமை அப்படின்னு எதிர்மறையாக வருது. ஓடுதல் அப்படிங்கிறது நேர்மறை பொருளா, அப்போ ஓடாமை அப்படிங்கிறது ஓடலை அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அப்போ இது எதிர்மறையாக வந்திருக்கு. அப்போ இது எதிர்மறை தொழிற்பெயர். ஓடாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். அந்தி மந்தாரை பூத்தது. இதில் மந்தாரை என்பது எவ்வகை மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மந்தாரை அப்படிங்கிற ஒரு தாவரத்தை தனியாக குறிக்கிறதுனால இது தனி மொழியில் வந்துடும். ஓகேவா, அந்தி மந்தாரை பூத்தது. இதில் மந்தாரை அப்படிங்கிறது தனியாக அந்த தாவரத்தை மட்டும் குறிக்கிறதுனால இது தனிமொழி. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரிழப்படை அப்படிங்கிறது 3 வகைப்படும். உயிரிழப்படைங்கிறது 3 வகைப்படும். செய்யுளிசை அளப்படை, இன்னிசை, செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை அப்படின்னு உயிரிழப்படையானது 3 வகைப்படும். அன்னை மொழியே கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்னை மொழியே கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம். துரை மாணிக்கம். ஸோ அன்னை மொழி என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எவை? இதில் இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா தென்மொழி, தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். அடுத்து நாடும் மொழியும் நமது கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதோட ஆன்சரை எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்னு கூறினவர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தமிழ் சொல் வளம் கட்டுரையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் சொல்வளத்தை உலகிற்கே சொல்லி பறைசாற்றினவர். ஸோ தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையுடைய ஆசிரியர் யார்? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். நெல் கேழ்வழகு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்போது நெல் கேழ்வழகுலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தாள். ஓகேவா. ஸோ நெல் கேழ்வழகு அதோடைய அடிப்பகுதி தாள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1856 தான் இந்த நூலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழழகனார். தமிழழகனார் இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்கள் எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்?
தமிழ் அழகனார் 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதியிருப்பார். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு அமைவது எது அப்படின்னு கேட்காங்க. ஸோ 2 பொருள் தருவது அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், இரட்டூர மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இரட்டூர மொழிதல், இரு பொருள் தருதுனா அதை இரட்டூர மொழிதல், இரட்டூர மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷனில் இல்லை. அப்போ இரட்டூர மொழிதலுடைய இன்னொரு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு அமைவதை ஸ்லேடை அப்படி இல்லைனா இரட்டூர மொழிதல் அப்படின்னு சொல்லணும். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் பாவாணர், தேவநேய பாவாணர். ஓகேவா, இவர் என்ன பண்ணியிருப்பார், அகர முதலி திட்ட இயக்குனரெல்லாம் பணியாற்றிருப்பார். ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். உலகில் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எது? ஸோ உலகில் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் உலக தமிழ் மாநாடு தான். ஓகேவா, ஸோ அதை தான். ஸோ மொழிக்காக அதுக்கடுத்து நிறைய இடத்துல நடத்திட்டாங்க, இதில் முதல் அப்படின்னு வரணும், அது வரல. ஓகேவா, ஸோ உலகில் ஒரு மொழிக்காக முதல்ல மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலேசியா. ஓகேவா, எங்கே நடந்திருக்கும், மலேசியாவில் நடந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.